எங்கள் தெருவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. 2 பசங்க. ஒரு பையனுக்கு 5 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு 7 வயசு இருக்கும். அவங்களுக்கு வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியல, தோனி வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன் சொல்றான், தோனி மாதிரி ஒரு சூப்பர் கேப்டன் வரவே மாட்டாருன்னு. இன்னொரு பையன் இம்மீடியட்டா, கிடையாது கிடையாது, இந்த இப்போ வரப்போறவரு இன்னும் ரொம்ப நல்லவரா, எங்க டாடி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, கரெக்டா 5 நிமிஷத்துலலாம் ரெண்டும் அப்படி ஒரு வெட்டி மாளாத சண்டை போட்டுன்னு இருக்குதுங்க. ஒன்னு சொல்லுது, இல்ல இல்ல தோனி தான் பெஸ்ட்னு, இல்ல இல்ல எங்க அப்பா சொல்லியிருக்காரு இனிமேட்டு தான் வரப்போறவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டே இருக்கிறப்பவே எனக்கு வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், 5 வயசுலயும் அதே சண்டை தான் நடக்குது, 50 வயசுலயும் அதே சண்டை தான் நடக்குது. இங்க நடக்கிற சண்டை தோனிக்காகவும் விராட்காகவும் நடந்துட்டு இருக்குன்னா, 50 வயசுல நடக்கிற சண்டை நீ குழந்தைய சரியா வளர்க்கல, இல்ல நான் சரியா வளர்த்தேன், இல்ல நான் தான் சரியா வளர்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சண்டையா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்ல நான் சொன்னதாங்க கரெக்ட் அப்படின்னுவாரு, இன்னொருத்தவங்க வந்து இல்லைங்க நான் தாங்க கரெக்ட்னு சொல்லிட்டு. எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம ஏன் இவ்வளவு சண்டை போடுறோம்? இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சண்டையோட சைக்காலஜி என்ன? எதுக்கு சண்டை வருது? எதுக்கு சண்டை வரணும்? ஏன் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு பேச்சுன்றது வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே தொடங்குறப்ப அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த பேச்சுன்றது ரொம்ப சீக்கிரமா ஒரு சண்டையா முடியுது, இல்லை ஒரு மன பாரமா முடியுதே, ஏன் அந்த மாதிரி முடியுது? எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க ஈகோ தாங்க பிரச்சனை. ஸோ இந்த ஈகோன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச வேர்டு. அண்ட் இந்த வார்த்தை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டோம். ஒரு சாதாரணமாகவும் யூஸ் பண்ணுவோம், இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் யூஸ் பண்ணுவோம். பேச்சுவாக்கில் அவர் பெரிய ஈகோயிஸ்டரா அவர் அப்படின்னு சொல்லிட்டும் போவோம். நிறைய இடத்துல இந்த பதத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஈகோவை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமா? இன்னைக்கு அந்த ஒரு புரிதலை நம்ம கொண்டு வரலாம். இப்போது ஈகோனா என்னது? அகம்பாவம் அப்படின்னுவாங்க சில பேர் கர்வம் அப்படின்னுவாங்க, சில பேர் அதை ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுவாக போவாங்கங்க. என்னவோ அவங்க மட்டும்தான் உலகம் மாதிரி இருந்துப்பாங்கங்க, அவங்க தாங்க ஈகோ அப்படின்னுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோன்றது 2 வயசு குழந்தைலையும் இருக்கும், 80 வயசு தாத்தாலையும் இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம மனுஷனாக இருந்தோம்னா அது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், ஒரு 10 மணி நேரம் பூஜை புனஸ்காரம்னு இருக்கிற ஒரு பக்திமானா இருந்தாலும், இல்லை ஒரு சமுதாய சேவை செய்கிற ஒரு பெரிய ஒரு நல்லவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஈகோன்றது வந்து எல்லார்கிட்டையுமே. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த ஈகோன்றது வந்து ஒரு அகம்பாவம் மாத்திரம் கிடையாது, ஒரு கர்வன்றது மாத்திரம் கிடையாது. அது பேசிக்கலாக நம்மளோட பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா, இல்லை நம்மளோட ஒரு உறவு முறைகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாயை திறந்தாலே ஒரு திறந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு கருத்தை சொல்ல போகிறோம், இல்லை ஒரு விவாதத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே கிட்டத்தட்ட 80% நேரம் அந்த ஈகோ அங்கே வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களை எடுத்துக்கோங்க. இங்கே என்ன நடக்குது? இங்கே என்ன பேச்சு நடக்குது? ஒருத்தர் சொல்கிறான் தோனின்றவர் வந்து ஒரு சூப்பர் பிளேயரு அப்படின்றான். இன்னொருத்தர் சொல்கிறான் இல்லை இல்லை இப்போ வரப்போகிற கேப்டனு அவரை விட பெட்டர் பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 கருத்துக்கள். ஒரு ஐடியா இது தோனி, இன்னொரு ஐடியா இல்லை இன்னொருத்தவங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த ஃபோன் வந்து ஒரு நோக்கியா ஃபோனாக இருக்கலாம், இல்லை ஒரு சாம்சங் ஃபோனாக இருக்கலாம். இப்போது சாம்சங் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த மார்க்கெட்டில் சாம்சங் தான்டா பெஸ்ட்டு அப்படின்னுவாங்க. அந்த கூகுள் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் கூகுள் ஃபோன் தாங்க பெஸ்ட்டு அப்படின்வாங்க. இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 கருத்துக்கள். கூகுள் ஃபோன் பெஸ்ட்டு, சாம்சங் ஃபோன் பெஸ்ட்டு. இப்போ 2 கணவன் மனைவி இருக்கலாம். கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பணம்ன்றது வந்து சும்மா வர்றது கிடையாது, இதை நம்ம வந்து சிக்கனமா செலவழிக்கணும் அப்படின்லாம். ஆனா மனைவின்றவங்க என்ன சொல்லலாம்னா, வாழ்க்கை இருக்கிறதுக்கே என்ஜாய் பண்றது தான். அந்த என்ஜாய் பண்றதுக்கு இல்லாத பணம் வேற எதுக்கு வேணும், எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம வந்து இது பண்ணலாம். உண்மையிலேயே கணவன் மனைவி அப்படி பேசிப்பாங்கன்னு நான் சொல்லலை, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ இங்க சண்டை எதுக்கு அடிக்கடி வருதுன்னா இந்த கருத்துக்களை வச்சுதான். ஒரு கருத்து சொல்லுது சிக்கனம் முக்கியம், இன்னொரு கருத்து சொல்லுது சுகம் முக்கியம் அப்படின்றது. இப்போ
இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையில 2 கருத்துக்கள் மட்டும்தான். ஆனா இந்த கருத்துக்கள் இணையறப்போ அந்த கருத்துக்களை பத்தி பேசாம அது ஒரு விவாதமா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அங்கதான் அந்த கருத்துக்கள் பின்னாடி இருக்கிறது தான் ஈகோ. இப்போ இந்த பையனுக்கு தோனி ஆமாண்டா எனக்கு தெரியாது, ஒருவேளை வரவன் நல்லவரா இருக்கலாமோ அப்படின்ற அந்த எண்ணம் கூட உள்ள வர்றது கிடையாது. ஏன்னா அந்த கருத்து தோத்து போயிடுச்சுன்னா அந்த கருத்து இல்ல தோத்து போறது, அங்க தோத்து போறது எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் தோத்து போயிட்டேன். அந்த நான்றது அந்த கருத்தோட சேர்ந்து அட்டாச் ஆயிக்குது. அப்படி அட்டாச் ஆன உடனே ஒரு கருத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பயம் வருது. ஏன்னா அந்த நான்றது அதோட போயிடுமே, அப்ப அந்த கருத்து இல்லைன்னா அப்புறமா நான் எங்க இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி, தான் என்ற ஒரு அடையாளம்ன்றது ஒரு நல்ல வார்த்தை. அந்த அடையாளம்ன்றது அழிஞ்சு போகாத இருக்கணும்ன்றதுக்காக இந்த கருத்தை நான் எப்பாடுபட்டாவது என்ன செஞ்சாது இந்த கருத்தை நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம போயிடுறோம். ஒரு 2 குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 7 வயசு குழந்தைங்க இந்த ஒரு விவாதத்துல அந்த அடையாளம் அழிக்கப்படாத இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணா அது மிஞ்சி போனா 5 நிமிஷம் பேச்சு, நாளைக்கு ஹாய் பாய் அப்படின்ற ஒரு பேச்சு, அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கிறப்போ இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல இந்த ஈகோ தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிறது, ஒரு சில கருத்துக்களை வச்சு அடையாளப்படுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கப்புறம் உங்களோட மனசு நரகமாயிடும். அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கங்கள் பல விதத்துல உங்களால யோசிச்சே பார்க்க முடியாத, இல்ல இன்னைக்கு வாழ்க்கை நம்ம வாழற வேகத்துல நம்ம ஒரு நிமிஷம் நின்று இந்த ஒரு பிஹேவியருக்காக நான் கொடுக்கிற விலை என்னன்றதே நம்ம பார்க்கறது கிடையாது. இந்த ஈகோன்றது இந்த அடையாளத்துக்கும் கருத்துக்கும் நடுவுல அந்த அடையாளம் அழிய விடாத இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஆடுற சில குறிப்பிட்ட ஆட்டங்கள் தான் ஈகோ. இதனுடைய புரிதல் ஒரு உறவு முறைக்கும் ரொம்ப அவசியம். இது விளையாடக்கூடிய ஆட்டங்கள் என்ன, அதை எப்படி நம்ம விழிப்புணர்ச்சியோட இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுன்றத தொடர்ந்து வர சில நாட்களுக்கு நம்ம பேசலாம். திரும்பவும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.